படம் நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. தனுஷோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் சொல்லவே தேவையில்ல. அவங்க மமிதா பைஜூன் வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஒரு ஜானர் எடுத்து பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நல்லா மாடர்னாக இந்த வாட்டி வந்து வில்லேஜ் சைட் டவுன் சைடில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. தனுஷ் ஆமாம், ராபரி பண்ணுற மாதிரி தான் ஃபுல்லாக. அவர் வந்து நம்மக்கிட்டேருந்து பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் அது இது சொல்லிட்டு கொடுக்குற காசை விட அதிகமாக வாங்கிக்கிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து வாங்கி நான் திருப்பி அவங்களுக்கே கொடுக்குறேன்ற மாதிரி தான் ஸ்டோரி. நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பராக இருந்தது சார். ஒரு வித்தியாசமான ஜானரில் ஒரு ராபரி தீமில் செம்ம படம். ஃபேமிலி வாட்சபிள், வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். தனுஷ்காகவே வந்து பார்க்கலாம். ஆக்வன்ஸ் செம்ம பரட்டி விட்டார். மிச்சப்படி ஒரு சில சீன்ஸ்லாம் மட்டும்தான் இதுவாக இருக்கும். மிச்சப்படி ஆக்ஷன்லாம் வேறு மாதிரி, அதுக்காகவே பார்க்கலாம். பிஜிஎம்ஸ்லாம் வித்தியாசமான பிஜிஎம்மு. லைட்டாக அசுரன் பிஜிஎம் லைட்டாக கலந்து விட்டா போல இருந்தது. மிச்சப்படி சூப்பராக இருந்தது படம். அந்த மாதிரி மூணவருமே நல்லா தான் இருந்தது. நல்லா தான் இருக்குது படம். நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு கான்செப்டை நல்லா எலாபரேட் பண்ணி ஒரு எமோஷ்னலாக ஒரு படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாதிரி. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு இன்ட்ரோல் சீன்லாம் கொஞ்சம் பேங்கராக இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு காசுக்காக ஹீரோ எதுக்காக தப்பு பண்ணுறாருன்னு ஒரு காசு இருக்கும். ஃபைனலாக ஒரு டச் வந்து படத்தில் எமோஷ்னலாக ஒரு முடிக்கிற மாதிரி கரெக்டான ஒரு விஷயத்தை பண்ண மாதிரி இருக்குது. பட் ஓகே, படமாக பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் இருக்குது. அடுத்த சீன் என்னன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் சில இடத்துல ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, சில இடத்துல வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. பட் ஒரு கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்கார் ஆடியன்ஸை. அவர் சும்மா மாஸ் அசுரன் மாதிரி ஒரு சிம்பிள் கேரக்டரை கொஞ்சம் மாஸ் பிஜிஎம்ஸோட ஒரு நல்ல ஒரு ஹீரோட்டிக் மூமெண்ட்ஸாக காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு அவர். மியூசிக் இஸ் குட். எல்லா இடத்துலையும் அந்த பிஜிஎம் ஸ்கோர் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணோம். நம்மள ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பிஜிஎம் ஸ்கோர் கொண்டு போகும். அந்த சீட்டில் வந்து அந்த ஆடியன்ஸை ஒரு ஆக்டிவாக அந்த சீன் கொண்டு வரதுக்கு அந்த பிஜிஎம் ஸ்கோர் நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. லைக் சிம்பிள். ஒரு ஹீரோ வந்து ஒரு சில தப்பு பண்ணுறாரு. அந்த பண்ணுற தப்பு ஒரு காசுக்காக பண்ணுறாரு. ஒரு லைஃபு, ஒரு விவசாயத்தோட கஷ்டம் எப்படி வந்து ஏமாறுறாங்கன்றத ஒரு படமாக எடுத்து காட்டியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு படமாக வந்து பாருங்கள், காசு உங்களுக்கு நல்லா பிடிக்கும் படம். நம்ம நல்லா இருக்குண்ணா. ஒரு பீரியாடிக் ஃபிலிம் ரூரல் ஏரியாஸில் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரூரல் பேங்க்கில் கொள்ளடிக்கிற மாதிரியும் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. நம்ம கிராமத்து மக்கள் அந்த காலத்தில் ஏகப்பட்ட பேர் நம்ம சாமி வச்சுருந்தோம். இன்றைக்கும் அழிஞ்சு போகுது. நீங்கள் கேட்டிங்கன்னா ஐயனாரில் 11 வகை இருக்கிறாங்க. கருப்பசாமி ஏகப்பட்ட கருப்பசாமி இருக்குது. 18ஆம் படி கருப்பு அது எதுன்னு ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேர் இருக்குது. அதுமாதிரி கரசாமின்னு ஒரு பேரை நம்ம மறந்துட்டோம். அதை எட்டுன்னு வந்து கொடுத்ததுக்கு நம்ம டேரக்டருக்கு நன்றி சொல்கிறேன். ராபின் வுட்டு, அந்த ஜேம்ஸ் பாண்டு, இந்த மாதிரி ஆளுங்களாம் நவீனமயமாக கம்ப்யூட்டரைஸ்டாக கொள்ளை அடிக்கிறாங்க. அந்த மாதிரி பேங்க் ராபரி பண்ணுறாங்க. பட் தேவர் மகன் வந்த பீரியாடிக் டைமில் ஃபோன்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த டைமில் ஒருத்தங்க கொள்ளை அடிச்சு விவசாயிகள்லாம் எப்படி காப்பாற்றுறான், தன் தந்தையோட விஷயங்களை எப்படி செய்கிறான்றதை ரொம்ப அருமையாக காமிச்சிருக்கு இந்த படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை மதிக்கிறவனும் குடும்பஸ்தனும் மற்றும் இந்த விவசாயிகள் ரூரல் ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த படம் வந்து ரொம்ப கனெக்டிவிட்டியாகவும். கருணாசனோட ஆக்டிங், சப்போர்ட்டிங் கேரக்டர் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஎஸ் ரவிக்குமாரோட ஆக்டிங்கே ஒரு புது பரிமாணத்தை கேஎஸ் ரவிக்குமாரில் காமிச்சாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லை, சுராஜோட ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஜெயராமனோட காமெடியேஷன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப அந்த படத்துக்கு ஒரு 4-5 கேரக்டர்லேயும் அந்த படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லை, நல்லா இருக்குது. நல்லா இருந்ததோட நம்மளுக்கு எது தேவைன்னு ஒன்று இருக்குது. நம்ம குலசாமியை பற்றியும் நம்ம ஊரில் கஷ்டப்படுறதை பற்றியும் இன்றைக்கி ஈராக்கில் இதில் அந்த இதில் ஈராக்கில் போர் நடக்குது. அதனால் டீசல் தட்டுப்பாடு நடந்துகிட்ருக்கு. ஆனால் நீ வந்து இன்றைக்கி பெரிய சிலிண்டர் விற்கவே இல்லை, நிறைய இடத்துல போய் டீசல் சேரவே இல்லை. ஆனால் பேங்க்காரன் எனக்கு என்ன மயிராச்சு, நீ லோனுக்கு மாதம் வட்டிக்கு காசு போட்டுருவேன். இங்கே இருக்கிறவங்க ஏதோ இஎம்ஐ கட்டிட்டு எதனா ஒரு கார்பரேட்டுக்கிட்ட எதனா சப்பி கிப்பி உனக்கு தொடச்சி போட்டுருவான். கிராமத்தில் இருக்கிற வெயில் அடிக்குது, அவனுக்கு விவசாயம் இல்லை, டிராக்டரை நீ கொடுத்துட்டா எப்படா வட்டி கட்டுவான், அவன் தூக்க மாட்டேன்னு தானே தொங்குவான். இதுக்கெல்லாம் நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ சாவறதுக்கு இந்த பேங்க்காரன் தானே காரணம். எனக்குள்ளே இருக்கிறது தட்டி விடாதீங்க. அவர் கலைஞானி, இசைஞானி மாதிரி அவர் ஒரு நடிப்பு ஞானி. தனுஷ் மாதிரி ஒரு கலை சித்தர் நம்ம ஊரில் பிறந்ததுக்கு பெருமைப்படணும். தனுஷ் அண்ணன்லாம் வந்து இங்கே இருக்கவே கூடாதுன்றேன். வீட்டை காலி பண்ணி ஹாலிவுட்டுக்கு போயிடுங்க, நல்லா இருப்பீங்க. தயவு செஞ்சு நாங்கள் தான் இந்த நாட்டில் பிறந்து கஷ்டப்படுறோம். நீ ஏன் இந்த நாட்டில் பிறந்து கஷ்டப்படுற? வெளிநாட்டில் போய் நல்லா இருக்கான் தனுஷ். உனக்கு தான் பெரிய பெரிய ஆளுங்களாம் சொல்லிட்டாங்க. மோகன் சார் சொல்லிட்டு யார் எல்லாருமே சொல்லிட்டாங்க நீ அடுத்த ப்ரூஸ்லின்னு சொல்லிட்டு. நீ ஹாலிவுட்டுக்கு தான் தகுதியானவன், நீ தமிழ்நாட்டுக்கு தகுதியே கிடையாது. நீங்கள் ஹாலிவுட் ஹீரோவாக ஆகணும், பெரிய அளவில் தமிழர்கள் பேச போனோன்னா நீ இருந்தால் தான் முடியும். தயவு செஞ்சு இங்கே நடிக்காதீங்க. நீங்கள் என்ன நடிச்சாலும் ஏன்னா ஒரு குறை சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு கூட்டம் இருக்குது. படம் ஓகே பிரதர், ஒர்க் அவுட் ஆகிருக்கு.
தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. பர்ஃபார்மன்ஸை அடித்து துவச்சி காய போட்டுருவாப்ல, கிளிப் மாட்டி விட்ருவாப்ல, நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜிவியோட மியூசிக்கும் அதேமாரி தான். நம்ம அசுரில் வந்து சிவசாமியை தூக்கி நிறுத்தியிருக்கோம், இதில் வந்து கரசாமியை தூக்கி நிறுத்தியிருக்கு, பக்காவாக இருக்குது. மமிதா பைஜு வந்து நம்ம டிவியோட அதுமாரி ஒரு மாடர்ன் பொண்ணாக பார்த்து இப்போ ராமநாதபுரத்தில் அந்த அவங்களை கொண்டு போய் வேலை வாங்கினதான் செம மேட்டர் பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் ராஜா நல்லா பண்ணியிருக்காங்க. சாமா கேஎஸ் ரவிக்குமாராக இருக்கட்டும், அப்புறம் வந்து கருணாஸாக இருக்கட்டும், சுராஜ் சார், இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் எனக்கு ஓகே தான். நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனுஷ் நல்லா பண்ணியிருந்தார். விக்னேஷ் ராஜா போர் தொழிலுக்கு அடுத்து எடுக்கிறதுனால ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கும், அந்த இருக்கணும்னு நினச்சோம். ஆனால் நல்லா கமர்ஷியலாக பண்ணியிருந்தார், எல்லோரும் பார்க்கலாம். ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக்கு நல்லா பண்ணியிருந்தார். ஜிபி பாட்டு அவ்வளோவா இல்லை, 2 பாட்டு தான், பட் நல்லா பண்ணியிருந்தார். படத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருந்தார், தனியாக போடாமல் நல்லா இருந்துச்சு. அது கேரக்டராக அவர் நல்லா ஒட்டி போயிட்டார். தனியாக தெரியல, தனுஷ் மாதிரி தனியாக தெரியல. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நல்லா ஒட்ட வச்சிட்டாங்க, கேரக்டர் கூட நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருக்கு. வழக்கம் போல் தனுஷ் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, அவர் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். விக்னேஷ் ராஜா நல்லா ரைட்டிங் எழுதியிருக்காங்க. ஸோ எடிட்டிங்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி, படத்துக்கு எங்கெங்கே எப்போ மியூசிக் வரணும் அது ஏற்ற மாதிரி போட்டு, லாஸ்ட்டில் போர் தொழிலையும் ஒரு லாஸ்ட்டில் ஒரு சோஷியல் மெசேஜ் மாதிரி சொல்லுவாங்க. இதுலேயும் ஒரு மெசேஜ் இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அவங்களுக்கு கொடுத்துருக்க டைம் ஃப்ரேமில் அவங்க வந்து நல்லா நஷ்டப்பட்டாங்க. அவங்க பெரிய ஸ்கோப் இல்லை, பட் ஆனால் ஒரு கொடுத்துருக்க டைமில் அவங்க கரெக்டாக வந்து நஷ்டப்பட்டாங்க. அது அவங்களுக்கு பேக் ஸ்டோரி பெருசாக எதுவும் இல்லை, ஆனால் அது செட் பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி செட் பண்ணதுனால அது அப்படியே ஃப்ளோலேயே போயிடுச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். சூரஜ் வீரதீர சூழலில் வருவார்ல, சூரஜ் அவர் போலீஸ் கேரக்டரில் நல்லா ஆப்டாக நடிச்சிருக்காரு. தனுஷ் வந்து ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு, ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் ஸ்கோர் பண்ணுறாரு. ஸ்டோரி வைஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த லோன் எடுக்கிறதுனால வர காஸ் அண்ட் எஃபெக்ட் அதெல்லாம் தான் சொல்ல வராங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் எமோஷன் கனெக்ட். கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து அப்பாவை நடிச்சிருக்காரு. அவர் வர சீன்ஸ்லாம் எல்லாமே தேட்டரில் வந்து நல்லா அப்ளாஸு. அப்புறம் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ஸில் பாட்டு ஒன்று வருது இல்லை, கரசாமி, அந்த பாட்டு நல்லா இருக்குது. ஜிவி பிரகாஷும் தனுஷும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கேஸ்டிங்கும் நல்லா எடுத்திருக்காங்க. சூரஜ், ஜெயராமன், அப்புறம் வந்து கேஎஸ் ரவிக்குமார், அவங்க அம்மா வந்தவங்க, ஹீரோயின் மமிதா பைஜு, இவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் படம் ஓவராக நல்லா இருக்குது. அவர் டைரக்டராக வந்து த்ரில்லர் ஃபிலிம், நம்ம சிட்டி பேஸ்னா பரவாயில்ல, இது ஒரு வில்லேஜ். அந்த த்ரில்லர் ஃபிலிம்ன்றதுனால தான் அந்த ஒரு சில சீன்ஸ் வந்து ரெப்பிட்டேட்டிவாக இருக்கிறதுனால இதுவாக இருக்குது. மற்றபடி ஓவராக எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். வில்லேஜில் ஒரு த்ரில்லர் எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது. அதான் அந்த சாமியை கனெக்ட் பண்ணி, சாமி பாட்டு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு தர்மம் லாஜிக்கு எல்லாத்தையும் வச்சு பண்ணியிருக்காங்க. அது சரி, ஓகே. இப்போ ஜிவி எப்படி பண்ணியிருக்காரு? ஜிவியை தான் லாஸ்ட் ஒரு சாங்கே போதும் அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்கிறதுக்கு. அந்த சாங் தேட்டர் படம் ஃபுல்லாக நல்லா இருக்குது, பட் அந்த லாஸ்ட் சாங் மட்டும் கிளைமேக்ஸில் பார்க்க சொல்ல சொல்கிறாங்க. இன்ட்ரோல் பிளாக் ஏதோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குன்ட்டு. இன்ட்ரோல் பிளாக் என்ன ஸ்பெஷல்? இன்ட்ரோல் பிளாக்ல அந்த மாட்டி பாரு இது வரும், அது எப்படி தப்பிக்கிறாரு, அதுதான் கதை. ஓகே, இல்லை நான் பார்த்தேன் கூட்டம் வந்து எல்லாமே மோஸ்ட்லி மேல் ஆடியன்ஸ் தான் இருக்காங்க, இல்லை ஃபீமேல் ஆடியன்ஸ் கம்மியாக இருக்காங்க. ஃபேமிலிக்கு ஏற்ற படம் தான். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. லைக் ப்ரீவியஸ் படம்லாம் கம்பேர் பண்ண இப்போ ரீசெண்டாக வந்த படத்தோட இது நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது நல்லா தான் ப்ரோ. நான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதான் வேறு எதுவும். ஜிவிபி ஆப்வியஸாக நல்லா தான் பண்ணியிருப்பார் எல்லா இடத்துலையும். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்குச்சு, அதான் நல்லா இருக்கு. எப்பயும் போல தான். நம்ம அவர் எப்படியும் ஒரே ஜானரில் நடிக்க மாட்டார்ல. இது ஒரு வில்லேஜ் ஸ்டோரி, இந்த கர்ணன், இந்த அசுரன், அந்த மாதிரி பக்காவாக கதைக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. அவர் வில்லேஜு திருடனா, அதான் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி திருடனாக தான் இருக்கார். பட் அந்த திருடனாக இருந்து ஊருக்கு எப்படி நல்லது பண்ணுறாரு, அதுதான் கதை. அப்போ கதையில் பெரிய ரோல் இல்லை, பட் தனுஷ்க்கு ஒய்ஃப் அவங்கள தான் கொஞ்சம் தனுஷை திருத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. 80s-லாம் இல்லை, ஒரு 2000-ல் நடந்த பேங்க்கெல்லாம் அந்த விவசாயிங்களுக்கு லோன் கொடுத்து வந்தாங்க டிராக்டருக்காக, அப்போ நடந்த கதை. பக்காவாக இருக்குது. ஜிவி பேக்ரவுண்ட் ஸ்கோரு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது.